لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد. يا معشر المسلمين رحمكم الله، روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت الإمام يخطب فقد لغوت، يغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமா மஸ்ஜிதுக்கு வருகை இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை தினத்தன்று இமாம் ஹுத்பா பிரசங்கம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அருகில் பேசிக் கொண்டிருக்கும் சகோதரனை பார்த்து வாய் மூடி மௌனமாக இரு என்று சொன்னாலும் கூட சொன்னவரின் ஹுத்பாவின் நன்மையை இழந்து விட்டார் என்பதாக. ஆகவே தற்பொழுது இமாம் அவர்கள் பிரசங்கம் செய்வார்கள், மௌனமாக இருந்து கேட்போமாக. வல்லவன் அல்லாஹ் அனைவரையும் மன்னித்தால் புரிவானாக. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين واختم لنا بخير وبفضل برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. عليكم السلام ورحمة الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة. حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காத்து வரும் மறையளித்து இறைவனுக்கு மாபெரும் புகழனைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் மீது வந்த சர்தாரே ஆலம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை இல்லாதீர்கள் என்று எவை தடுத்திருக்கிறான் அப்படியான விடயங்களை வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக தவிர்த்து நடந்து கொள்வதோடு படைத்தவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக மக்களை விட்டும் தூரமாகி தனிமையில் இருக்கின்ற நேரம் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுமாறும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். இன்றைய குத்பாவிலே சுத்தம் பேணி சுகமாக வாழ்வோம் எனும் தலைப்பினூடாக சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ்
சுருக்கமான முறையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். தலைப்பிற்கு வருவதற்கு முன்னால் நாம் இருக்கின்ற இந்த காலத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான 2 விடயங்களை மிக சுருக்கமான முறையில் நினைவுபடுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதில் முதலாவது விடயம், நாம் இருக்கிற இந்த மாதம் இஸ்லாமிய கேலண்டரில் இஸ்லாமிய நாட்காட்டியின் 7வது மாதமாகிய ரஜப் மாதமாக இருக்கிறது. இந்த ரஜப் மாதத்தின் பிறகு 9வது நாளிலே நாங்கள் இருக்கிறோம். ரஜப் என்று சொல்கிற போது இதிலே பல விடயங்களை குறிப்பிடலாம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல் அஷ்ஹுருல் ஹுரும் எனப்படுகின்ற கண்ணியமிக்க சங்கையான மாதம் 4 மாதங்களும் ஒரு மாதம். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அத்தோடு ரஜப். இந்த 4 மாதங்களும் அல் அஷ்ஹுருல் ஹுரும் எனப்படுகின்ற கண்ணியமிக்க 4 மாதங்களாக இருக்கின்றன. அதில் ஒரு மாதம் இந்த 7வது மாதமாகிய ரஜபுடைய மாதம். இந்த மாதத்தினுடைய தனிச்சிறப்புகள் ஏராளம். இந்த மாதத்தில் யுத்தம் செய்வது இந்த மாதங்களில் தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் சங்கையான மாதங்களில் ஒன்று. இரண்டாவது, இந்த மாதத்திலே மிக விசேஷமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதுதான் மிஅராஜுடைய அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இரா பயணம் நடாத்தி அதனூடாக தன்னிடம் அழைத்து நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனது தரிசனத்தை கொடுத்து பரிசாக தொழுகையை கொடுத்தனுப்பிய நிகழ்வு நடைபெற்றது. இது போன்ற ஒரு ரஜபுடைய மாதம். எனவே ரஜபுடைய மாதம் தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் என்ற அடிப்படையில் எப்பொழுதும் தொழுகையிலே கவனம் செலுத்த வேண்டிய நாம் இந்த மாதத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற உணர்வை ஏற்படுத்தி, தொழுகையில் யார் அசட்டையாக இருக்கிறார்களோ, கவனக்குறைவாக இருக்கிறார்களோ, பொடுபோக்காக இருக்கிறார்களோ, அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, உரிய நேரத்தில் தொழாமல் தான் எந்த நேரத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் உரிய நேரத்தில் அதான் சொன்னவுடன் தொழுகைக்கு சமூகம் அளிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். யாரெல்லாம் தொழுகையில் ஈடுபடாமல் இருக்கிறார்களோ, தொழுகை விட்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் தொழுகையின் பக்கம் விரைய வேண்டும். எனவே எப்பொழுதும் நாம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாய கடமையாக இந்த தொழுகை. அதிலே நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், அல்லது தொழுகையாக இருந்தாலும் அதனுடைய உள்ளட்சம் எந்த அளவு இருக்கிறது, எனது ரப்பு எதிர்பார்க்கக்கூடிய அளவில் எனது தொழுகை இருக்கிறதா என்றெல்லாம் இந்த தொழுகையின் பக்கம் சற்று கவனம் செலுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இதை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். மூன்றாவதாக, இந்த ரஜப் சம்பந்தமாக ரமலானுக்கு மிகவும் அண்மித்த ஒரு காலத்தில் இருக்கிறோம். ரஜப் அடுத்தது 8வது மாதம் ஷஅபான், 9வது மாதம் ரமலான். இஸ்லாமிய கேலண்டரில் இன்னும் 2 மாதங்களோடு வரப்போவது ரமலானுடைய மாதம். அதிலும் அதாவது 10 நாட்கள் முடிந்தால் இன்னும் ஒரு 50 நாட்களில் வரப்போகிறது. கண்ணியமானவர்களே, எம்முடைய முன்னோர்கள் சலஃபுகள் இந்த ரஜபுடைய மாதத்தில் இருந்து ரமலானை எதிர்பார்த்து துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எமக்கு பரக்கத் செய்து, எம்மை வாழ வைத்து, எமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்து, ரமலானை அடைகின்ற, அந்த ரமலானிலே அமல் செய்கின்ற, உனது நெருக்கத்தை பெறுகின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று இந்த ரஜபில் இருந்து துஆ செய்திருக்கிறார்கள். எனவே ரமலானுக்கு அண்மித்திருக்கிற இந்த காலத்தில் ரமலானுக்கான தயாரிப்புகளை இப்போதிலிருந்தே செய்து, அந்த ரமலானில் கழிந்த ரமலான்களை விட ஒரு சிறப்பான, ஒரு வித்தியாசமான, அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்கின்ற ஒரு பருவகாலமாக ஆக்கிக் கொள்வதற்கான திட்டங்களை இந்த மாதத்திலிருந்து தீர்த்திக் கொள்வோம். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்ற விடயத்தை சுருக்கமாக இந்த ரஜபை பற்றி நான் சொல்கிறேன். 2வது தலைப்புக்கு முன்னால் சொல்ல வந்த 2வது விடயம், அதுவும் காலத்தோடு சம்பந்தப்பட்டது. நாம் இருப்பது 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் இருக்கிறோம். 10வது திகதியில் இருக்கிறோம், ஜனவரி மாதம். ஏனிதை இந்த சந்தர்ப்பத்தில் புது வருடம் என்ற விடயத்தை பேசுவதற்கல்ல, ஒரு விடயத்தை சொல்வதற்காக நினைவுபடுத்துகிறேன். பொதுவாக ஜனவரி வந்த நேரத்தில்
சிலர் பொதுவாக மாற்று மதத்தவர்கள் அதை ஒரு சந்தோஷமான நாளாக, ஒரு பெருநாளை போன்ற ஒரு நாளாக இந்த நாளை கழித்திருப்பார்கள், அப்படியாக கழித்திருப்பார்கள். அதைவிட ஒரு படித்தரம் மேலே அதற்கு முந்தைய தினத்தை ஆடல்கள், பாடல்கள், கூத்துக்கள், கும்மாளங்கள், இப்படியாக வருடத்திற்கு விடை கொடுப்பதும் புது வருடத்தை வரவேற்பதும் பாவங்களோடு அனாச்சாரங்களோடு சம்பந்தப்பட்டவையாக மாற்று மத கலாச்சாரங்களை பார்க்கிறோம். இஸ்லாம் அப்படியான வழிகாட்டல்களை இவருக்கு சொல்லித் தரவில்லை. இவற்றை முற்றாக தடுக்கிறது. இஸ்லாத்தினுடைய போதனைகள் வருட கடைசியில் இஸ்லாமிய வருடத்தை எடுத்து பாருங்கள். துல்ஹிஜ்ஜாவிலே அங்கே அரஃபா என்ற ஒரு நோன்பை ஏற்படுத்தி அதனூடாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தூய்மையாக்கி பரிசுத்தமாக்கி வருடத்திற்கு விடை கொடுக்க வைத்திருக்கிறார். முஹர்ரம் இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதம். அந்த மாதத்திலே ஆஷுரா 10வது நாளிலே நோன்பை நோற்றி அதனூடாக வருட ஆரம்பத்திலும் எங்களை தூய்மைப்படுத்தி சுத்தமான நிலையில் வருடத்தை ஆரம்பிக்கின்ற ஒரு முடிவு, அதாவது ஒரு அமைப்பைத்தான் இஸ்லாமிய கேலண்டரை நமக்கு வைத்திருக்கிறது. இஸ்லாம் எப்பொழுதும் தூய்மையை, பரிசுத்தத்தை விரும்புகின்ற மார்க்கம். அந்த வகையில் வருட கடைசியிலும் ஆரம்பத்திலும் பாவங்கள், அனாச்சாரங்களை எமது உள்ளங்களில் கலந்து செயற்பாடுகளில் கலந்த நிலையில் நாம் வருடத்திற்கு விடை கொடுப்பதோ புது வருடத்தை ஆரம்பிப்பதோ இஸ்லாமிய முறையல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, பொதுவாகவே இதை யார் எப்படி சொன்னாலும் ஒரு வருட பிறப்பு, அது ஜனவரி 1 இருக்கட்டும் அல்லது முஹர்ரம் 1 இருக்கட்டும், சகோதரிகளே, அது மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு வயது அதிகரிக்கட்டும், இன்று என்னுடைய பர்த்டே, பிறந்த நாள், அதற்கு ஒரு கொண்டாட்டத்தை இஸ்லாம் வைக்கவில்லை, தனியாக சொல்ல வேண்டியவில்லை. இன்று சமூகம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எந்த விதமான முன்மாதிரியும் சமுதாயத்தில், அதாவது மார்க்கத்திலே சொல்லப்படவில்லை. இன்று மக்கள் எல்லாம் ஆதாரம் கேட்கின்ற காலம் இது. ஒரு ஹதீஸில் சொன்னால் இது சஹீஹா தஈஃபா, ஆதாரபூர்வமானதா ஆதாரபூர்வமற்றதா என்று கேட்கிற காலம். இப்படி எல்லாம் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சமூகம் செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? யார் காட்டிய வழிமுறை? எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விடயங்கள்? சகோதரர்களை, கண்மூடித்தனமாக எல்லோரும் செய்கிறார்கள், நாமும் செய்கிறோம் என்று முஸ்லிம் சமூகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம் மார்க்கத்தை விட்டு எந்த அளவு தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்ல வருகிற விடயம், பொதுவாகவே ஒரு வயது என்று அதிகரி இருக்கின்ற 40 வயது, அல்லது நான் திருமணம் முடித்து இன்று 20 வருடம் பூர்த்தி, எனது பிள்ளைக்கு இன்று 5 வருட பூர்த்தி, அல்லது இன்று ஜனவரி 1ஆம் நாள், வருடத்தின் முதல் நாள், முஹர்ரம் முதல் நாள், இப்படியான காலகட்டத்தில் பொதுவாகவே மனிதர்களுடைய ஒரு மனோநிலை அந்த நாளை, அந்த சந்தர்ப்பத்தை சந்தோஷமான நாளாக, ஒரு குதூகலமான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக ஆக்கிக் கொள்கிறார்கள். உண்மையிலே அந்த சந்தர்ப்பம் என்பது மகிழ்ச்சி அடைகின்ற சந்தர்ப்பம் அல்ல. ஒரு அரபி கவிஞர் சொல்கிறார், இன்னா லனஃப்ரஹு பில் அய்யாமி நக்தஉஹா வ குல்லு யௌமின் மவா யுத்ரி மினல் அஜல். கடந்து செல்கின்ற காலங்களை பார்த்து வருட பிறப்பு, வயது அதிகரிப்பு, இப்படியான இந்த கட்டங்களிலே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். இது சந்தோஷப்படுகின்ற காலம் அல்ல. வ குல்லு யௌமின் மவா யுத்ரி மினல் அஜல். மனிதா, உனது வாழ்க்கையில் கழிந்து செல்கின்ற ஒவ்வொரு நாளும் உனது தவணைக்கு நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய், உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே உனக்கு எழுதி கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து மறுமை நோக்கி, கபரை நோக்கி நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய். வயது அதிகரித்து விட்டது என்று சந்தோஷப்படுவதற்கல்ல, புது வருடம் பிறந்து விட்டது என்று சந்தோஷப்பட அல்ல. எனது காலம் முடிந்து கொண்டு போகிறது, நான் நோக்கி பக்கம் நெருங்கிக் கொண்டு செல்கிறேன், அதற்காக நான் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறேன் என்பதை மனிதா சிந்திப்பதற்குரிய சந்தர்ப்பம். எனவே வருட ஆரம்பத்தில் நான் நினைவுபடுத்த வருவது வருட பிறப்பின் போது சந்தோஷப்படுவதல்ல. ஒரு வருடம் முடிந்து விட்டது, புது வருடம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில் பழைய வருடத்தை மீட்டி பார்த்து புது வருடத்தில் நான் விட்ட பிழைகளில் இருந்து நீங்கி என்னை சரியான பாதையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உறுதி எடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக, வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். காலம் முடிகின்ற நேரத்திலே பொதுவாக அதை நாம் சிறிதாக நினைக்கக்கூடாது, சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஒரு வருடம் 1 என்பது சிறிய ஒரு இலக்கம், அதனால் ஒரு வருடம் என்று சாதாரணமாக நினைப்பார்கள். அதனுடைய ஆழத்தையும், அதன் எவ்வளவு காலம், நேரம், நிமிடங்கள் என்பதை சிந்தனைக்காக நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் கழித்த காலங்களை மீட்டி பார்க்கிற சந்தர்ப்பமாக அமையும். எதிர்வரக்கூடிய காலங்களை பெருமதியாக கழிக்க வழிவகுக்கும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு வருடம் என்றால் 12 மாதங்கள். 12 என்றாலும் அது ஒரு சிறிய ஒரு தான், அதுவும் சாதாரணமாக விளங்கும். நாட்கள் என்று சொன்னால் 365 கால் நாள் என்போம். அதையும் தெளிவாகவே சொல்வதாக இருந்தால்
அதாவது சூரிய கேலண்டர். 13வது கிரெகோரியன் இந்த கேலண்டரில் தொடங்குகின்ற இந்த ஜனவரி பிப்ரவரி இந்த சூரியனை அடிப்படையாக கொண்ட கேலண்டரில் நாட்கள் மொத்தத்தில் 365 கால் நாள். சரியாக சொன்னால் 365 நாளும் 5 மணித்தியாலங்களும் 49 நிமிடங்களும் 12 வினாடிகளும் கொண்டதுதான் ஒரு வருடம். இத்தனை கால நாட்கள் முடிந்து விட்டன என்ற செய்தி எடுக்க வேண்டும். அதுவும் போதாது, மணித்தியாலங்களாக இந்த வருடத்தை நாங்கள் பார்க்கின்ற போது 8760 மணித்தியாலங்கள் எங்களை விட்டு முடிந்து விட்டன. ஒரு வருடம் முடிந்து விட்டது என்று நினைக்கக் கூடாது. 8760 மணித்தியாலங்கள் எனது வாழ்வில் இருந்து முடிந்து விட்டன என்று நினைக்க வேண்டும். அதுவும் போதாது, அதைவிட இன்னும் ஆழமாக நாம் பார்ப்பதாக இருந்தால் நிமிடங்களில் கழித்த காலங்கள் அல்ல, ஒரு வருடத்தை சொல்கிறேன். 2024 என்றால் இதில் நாம் கழித்த மணித்தியாலங்களை தான் சொன்னேன். இந்த ஒரு வருடத்தின் நிமிடங்களாக பார்த்தால் 5,25,600 நிமிடங்கள். 5,25,600 நிமிடங்களை எமது வாழ்க்கையில் கழித்து விட்டோம். வினாடிகளாக செகண்ட்களாக சொல்வதாக இருந்தால் 3,15,36,000 3,15,36,000 செகண்ட்களை வினாடிகளை கழித்து விட்டோம். ஒரு வருடம் கழிந்து விட்டது என்று சாதாரணமாக நினைக்காதீர்கள். வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த வாழ்க்கையாக தந்த வினாடிகள் செகண்ட்களுள் நான் 3,15,36,000 வினாடிகளை கழித்து விட்டேன் என்று உணர்வார்கள். மூச்சுக்களிலே சொல்வதாக இருந்தால் எத்தனையோ மூச்சுக்களை இந்த மஸ்ஜிதுக்கு வந்து இந்த குத்துபாவுடைய நேரம் வரைக்கும் எத்தனை மூச்சுக்கள் விட்டிருக்கும். பொதுவாக ஆய்வாளர்கள் ஒரு மனிதன் எப்படி மூச்சு விடுகிறார், பிறந்த குழந்தை நிமிடத்திற்கு அதாவது 35 தடவைகள் மூச்சு விடுகின்றனர். அது ஒரு வயதாகிவிட்டால் 2 வயது வரைக்கும் 30 ஆகிறது. 2லிருந்து 3, 3லிருந்து 8, 8லிருந்து 18 இப்படியாக குறைந்து சென்று 18 வயதுக்கு பிறகு உள்ளவர்கள் பெரிய மனிதர்கள், சாதாரணமான மனிதர்கள் ஒரு நிமிடத்திற்கு சராசரி 16 தடவைகள் மூச்சு விடுகிறார். ஒரு நிமிடத்துக்கு 16 தடவை மூச்சுக்கள். நான் சிந்தனைக்காக சொல்கிறேன் சகோதரர்களே. ஒரு வருடம் முடிந்து விட்டது என்றால், ஒரு வருடம் முடிந்து விட்டது என்றால் எத்தனை மூச்சுக்களை நாங்கள் முடித்திருப்போம். ஒரு அரபி கவிஞர் சொல்கிறார், ஹயாத்துக அன்ஃபாசுன் துஅத்து ஃபகுல்லமா மதா நஃபஸுன் மின்ஹன் நஃபஸ பிஹி ஜுஸ்ஆ. மனிதா, உனது வாழ்க்கை என்பது உலகத்திலே வாழ்கின்ற இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இது ஹயாத்துக அன்ஃபாசுன் துஅத்து, எண்ணி கொடுக்கப்பட்ட சில மூச்சுக்கள். இதுதான் உலக வாழ்க்கை. மொத்தத்தில் உலக வாழ்க்கை என்றாலே எண்ணி கொடுக்கப்பட்ட சில மூச்சுக்கள். அந்த மூச்சுக்கள் முடிந்தால் கண்ணை மூடிவிட வேண்டும், உலகத்தை விட்டு பிரிந்து விட வேண்டும். அந்த மூச்சில் ஒரு மூச்சு முடிந்தால், ஒரு மூச்சு முடிந்தால் இந்த பஸ்தபிஹி ஜுஸ்ஆ, அதனூடாக ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியை மனிதன் குறைத்துக் கொண்டாய் என்று சொல்கிறார். ஒரு மூச்சு முடிந்தாலே வாழ்க்கையில் ஒரு பகுதி முடிகிறது என்றால் ஒரு வருடத்தில் எத்தனை மூச்சுக்கள்? 84,09,600 மூச்சுக்கள். கணக்கிட்டு பாருங்கள். 84,09,600 மூச்சுக்களை முடித்து விட்டோம். ஒரு வருடம் அல்ல, 84,09,600 மூச்சுக்கள் முடிந்துவிட்டது. ஒரு மூச்சு முடிந்தாலே வாழ்க்கையில் ஒரு பகுதி என்றால் இத்தனை லட்சக்கணக்கான மூச்சுக்களை முடிக்கலாம். சகோதரர்களே, இந்த மூச்சுக்கள் எங்கு விடப்பட்டன? புரட்டி பாருங்கள் பழைய பாடத்தை, கடந்த வருடத்தை புரட்டி பாருங்கள். இத்தனை லட்சக்கணக்கான மூச்சுக்களை நான் எங்கே விட்டேன்? எனது ரப்புக்கு பொருத்தமான சுஜூதிலே குர்ஆனை பார்த்த நிலையில், நல்ல விடயத்தை பேசிய நிலையில், நல்ல காரியங்களுக்காக எத்தனை மூச்சுக்கள் நல்ல வழியில் நல்ல இடங்களில் விடப்பட்டன. அல்லாஹ்வுக்கு மாற்றமான இடங்களில் எத்தனை மூச்சுக்கள் விடப்பட்ட? ஒவ்வொரு உள்ளத்திலே கையை வைத்து செல்லுங்கள், பதில் கிடைக்கும். எங்களுக்கு நேர்மாறான பதில் கிடைத்து விட்டால் அல்லாஹ்வுக்கு மாற்றமான இடங்களில் அதிகமான மூச்சுக்கள் விடப்பட்டிருக்கும் என்ற உணர்வு வருகிறதா? இந்த வருடத்தில் அப்படி நான் இருக்க மாட்டேன். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நான் இதை விடுவேன். எனது கடைசி கட்டமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நல்ல மரணம் எனக்கு வர வேண்டும். திடீர் திடீரென்று மௌத்துகள் வருகிற காலத்திலே இருக்கிறோம். எனவே நான் அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்த நிலையில், ஒரு தொழுகையை விட்ட நிலையில், அல்லாஹ்வுக்கு மாற்றமான பேச்சை பேசிய நிலையில், அதை கேட்ட நிலையில், பாவத்தை செய்த நிலையில், பாவத்தை பார்த்த நிலையில் எனக்கு மௌத்து வந்து விடக்கூடாது. படைத்தவனுடைய பொருத்தத்தோடு எனக்கு மரணம் வர வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து நடப்பு ஆண்டிலே கடந்த ஆண்டை விட சிறப்பாக நாம் வாழ முயற்சிக்க வேண்டும் என்ற செய்தியை ஆரம்பமாக நான் சொல்லிவிட்டு நான் சொன்ன தலைப்புக்கு வருகிறேன். கண்ணியமான சகோதரர்களே,
தலைப்பு அதாவது சுத்தம் பேணி சுகமாக வாழ்வோம் என்றும். இஸ்லாம் சுத்தத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போன்று வேறு எந்த மதங்களிலும் வேறு எந்த ஒன்றிலும் எப்படி கொடுக்கப்பட்டது கிடையாது. அந்த அளவுக்கு சுத்தத்திற்கு மிக முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தாஹிரீன், சுத்தம் என்று சொல்கிற போது அதை முதலில் இரண்டாக அதை பார்க்க வேண்டும். ஒன்று அதாவது அகச்சுத்தம், இன்னும் ஒன்று புறச்சுத்தம். உள்ளம் சுத்தமாக இருப்பது என்பது ஒரு பகுதி, புறம் வெளிப்பகுதி சுத்தமாக இருப்பது என்பது ஒரு பகுதி. வெளிச்சுத்தம் என்பது அது பல வகையாக பார்க்கலாம். முதலாவது உளச்சுத்தம், அகச்சுத்தம். எங்களுடைய அந்தரங்கம் உள்ளம் தூய்மையாக இருப்பது என்பது மோசமான அருவருப்பான செயற்பாடுகள், குரோதம், பொறாமை, வஞ்சகம், பெருமை, இது போன்ற மோசமான தன்மைகளில் இருந்து இந்த உள்ளம் தூய்மையாக வேண்டும். உள்ளத்திலே யாரை பற்றியும் எந்த தப்பெண்ணமும் கிடையாது, யாரை பற்றியும் எந்த பொறாமையும் கிடையாது. என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு சொல்லலாம் சகோதரர்கள்? தைரியமாக சொல்பவர்கள் இருக்கிறார்கள். என் உள்ளத்தை அனைத்து விதமான அருவருப்பான அசிங்கமான செயற்பாடுகளில் இருந்து தன்மைகளில் தூய்மையாக்கி வைத்திருக்கிறேன். எனது உள்ளம் வெள்ளை நிறமாக தூய்மையாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே கை வைத்தால் தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ஆயத்தினூடாக இரண்டு விதமான சுத்தங்களையும் சொல்கிறான். தௌபா செய்யக்கூடியவர்கள் தாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு தன்னை பரிசுத்தமாக்கி தனது உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ளக்கூடியவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள், சுத்தமானவர்கள், மற்றைய சுத்தத்தை பேணக்கூடியவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று குர்ஆன் பேசுகிறது. அது மட்டுமல்ல, தூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் சரி பாதி என்று இஸ்லாம் சொல்கிறது. நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள், சுத்தம் ஈமானின் பாதி. ஈமான் 70 சுற்றும் கிளைகளை கொண்டது. ஈமானின் சரி பாதி என்று சுத்தத்தை இஸ்லாம் சொல்கிறது என்றால் இது ஒன்றே போதும். இஸ்லாம் சுத்தத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அளித்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, வேறு எந்த மதங்களிலும் வேறு எந்த சித்தாந்தங்களிலும் சொல்லப்படாத வலியுறுத்தப்படாத அளவுக்கு சுத்தத்தை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். இன்னல்லாஹ நபி யுஹிப்புன் நபாஃபா, அல்லாஹ் சுத்தமானவன், அவன் சுத்தத்தை விரும்புகிறான். இன்னல்லாஹ தய்யிப், அல்லாஹ் மனமானவன். யுஹிப்புத் தீப், அல்லாஹ் மனத்தை விரும்புகிறான். மனமாக வாழ்வது, சுத்தமாக வாழ்வது, தூய்மையாக வாழ்வது, அழகாக வாழ்வதை இஸ்லாம் விரும்புகிறது. கண்ணியமானவர்களே, எனவே அதாவது எங்களுடைய உளச்சுத்தம் அகச்சுத்தத்தை சீராக்குவதோடு புறச்சுத்தத்தை நாம் சீராக்க வேண்டும். புறச்சுத்தம் வெளிப்படையான சுத்தம் என்பதை 3 வகையாக நோக்கலாம். ஒன்று எங்களுடைய உடல் சுத்தமாக இருப்பது, அதே போல இரண்டாவது உடை சுத்தமாக இருப்பது, மூன்றாவது இடம் சுத்தமாக இருப்பது. இடம் என்றால் அதிலே 2 வகையான இடங்கள், அதற்குள்ளால் உள்ளடங்கும் இறுதியிலே சொல்கிறேன். சகோதரர்களை, முதலாவது ஒன்றையும் சுருக்கமாக நினைவுபடுத்துகிறேன். உடல் சுத்தம். எப்பொழுதும் இஸ்லாம் உண்மையிலே சாத்தை நாங்கள் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது மனிதர்களுடைய இயல்போடு சம்பந்தப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது. பொதுவாக மனித இயல்பு எதை விரும்புமோ அதை இஸ்லாம் விரும்பும். பொதுவாக முஸ்லிம்கள் அல்லாதவர்களோ மனிதர்கள் என்றாலே மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? சுத்தத்தை விரும்புவார், சுத்தமானவர்களை விரும்புவார், அசுத்தத்தை வெறுப்பான், அசுத்தமானவர்களை வெறுப்பான். பேசிக் கொண்டிருக்கிற வாயில் ஒரு தூவாடை என்றால் தூரமாக பேசத்தான் முயற்சிப்பான் அல்லது சென்றுவிட பார்ப்பான். ஏன் பொதுவாக மனிதர்கள் விரும்புவதில்லை? நாட்கள் தூவாடை வீசிக் கொண்டிருக்கிறது, நிற்க முடியாது என்றால் அந்த இடத்தில் நிற்க மாட்டான். பொதுவாக அசுத்தத்தையும் அசுத்தமானவர்களையும் மனித இயல்பு வெறுக்கிறது, சுத்தத்தையும் சுத்தமானவர்களை மனித இயல்பு விரும்புகிறது. இதே போலதான் இஸ்லாம். அந்த வகையில் இஸ்லாம் சுத்தத்தையும் சுத்தமானவர்களையும் விரும்புகிறது. நாங்கள் ஆழமாக இஸ்லாத்தை சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகையின் போது உது செய்கிறோம். சில போதாவது சிந்தித்திருக்கிறோமா? உதுவை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? சகோதரர்களே, உதுவிலே நாம் எதை சுத்தப்படுத்துகிறோம்? பெரும்பாலும் ஒரு மனிதன் ஆடை அணிந்தால் அந்த ஆடை தாண்டி வெளியிலே தெரிகின்ற உறுப்புகள் தான் உதுவிலே கழுவப்படக்கூடிய உறுப்புகளாக இருக்கின்றன. முகத்தை கழுவுகிறோம், பெரும்பாலும் முகம் திறந்திருக்கும். கைகளை கழுவுகிறோம், கை திறந்திருக்கும். காலை கழுவுகிறோம், கால் திறந்திருக்கும். அப்படி என்றால் யதார்த்தமாக இஸ்லாம் நமக்கு சொல்கிறது, எப்பொழுதும் திறந்திருக்கிற உறுப்புகள்
நீங்களாக இருந்தால் இவற்றை தூய்மைப்படுத்தி அந்த அழுக்கினூடாக ஆபத்துக்கள் உங்களுக்கு வந்துவிடாமல் நீங்கள் தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டும். உங்களுக்குரிய ஒரு பாதுகாப்பாக இது அமைகிறது என்பதை யதார்த்தமாக சொல்லித்தருகிறது. சில குளிப்புகளை கட்டாயமாக்கி சுன்னத்தாக்கி சில பெரிய குளிப்புகள் ஜுமாவுடைய குளிப்பு உஸ்ல் யோமில் ஜுமா வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம் பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவர் மீதும் ஜுமாவுடைய குளிப்பு கடமை, அதாவது வலியுறுத்தப்பட்ட விடயம் முக்கியமானது என்பது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பலர் ஒன்று சேருகிற இடம் நீங்கள் நறுமணம் பூசிக்கொண்டு ஆகுமான மனத்தோடு ஜும்மாவுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்கிறது. பலர் ஒன்று சேருகிற இடத்தில் மற்றவருக்கு அருவருப்பாக மற்றவர் தூரமாகின்ற அளவுக்கு எங்களுடைய செயற்பாடு சாத்தி பாருங்கள். எங்களுடைய வாடி நாவில் இருந்து சில போது சிலர் புகைத்துக் கொண்டு அந்த துர்வாடியோடு மஸ்ஜிதுக்குள்ளால் வருவார்கள், அல்லது வேறு ஏதாவது தூட்களை போட்டுக் கொண்டு வருவார்கள். இதெல்லாம் இஸ்லாம் தடுத்த விடயங்கள். நான் சொல்ல வருவது அந்த துர்வாடை எந்த அளவு என்றால் வெங்காயம் வெள்ளைப்பூடு என்பது மனிதர்கள் உணவிலே பயன்படுத்துகின்ற உணவின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்றாலும் அதை பச்சையாக பாவிக்கின்ற நேரம் ஒரு விதமான வாடி வெளிப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் பச்சையாக வெள்ளைப்பூடு வெங்காயம் சாப்பிடுவார்களோ வலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, நாங்கள் தொழுகிற இடத்துக்கு அவர்கள் நெருங்க வேண்டாம், வர வேண்டாம் என்றார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னல் மலாயிகத ததஅத்தா மிம்மா யதஅத்தா மின்ஹு நாஸ், மனிதர்கள் இதனூடாக நோவினை அடைவார்களோ சிரமம் அடைவார்களோ அதனூடாகவே மலக்குமார்களும் நோவினை அடைகிறார்கள். இப்படியான துர்வாடை வாயில் இருக்கும் நிலையில் வராதீர்கள் என்றால் இதைவிட பன்மடங்கு மோசமாக தாங்கிக் கொள்ள முடியாத துர்வாடைகளோடு வருகிறார்கள் என்றால் இதனுடைய யதார்த்தம் பலர் ஒன்று சேருகிற இடத்தில் அந்த வாடையின் ஊடாக அந்த துர்வாடையின் ஊடாக நோவினை வந்துவிடக் கூடாது. நோவினை செய்வது ஹராமாக இருக்கிறது. சில குடும்பஸ்தர்கள் சிந்தித்து பாருங்கள், நான் ஒரு புகைஞனாக இருக்கிறேன், சிகரெட் புகைஞனாக இருக்கிறேன், தூள் பிரியனாக இருக்கிறேன், மது பிரியனாக இருக்கிறேன், மோசமான பாவனைகளோடு இருக்கிறேன். எனது அருமை குழந்தையை நான் கிட்டே கொஞ்சுகிறேன், முத்தம் கொடுக்கிறேன், மனைவியோடு பக்கத்திலே உறங்குகிறேன். இவ்வளவு நோவினை அடைவார்கள். காலா காலமாக தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு பெரிய பாவத்திலே இருக்கிறார்கள். சிந்திக்க வேண்டும். ஒரு நாள் இரண்டு நாளா, ஒரு சந்தர்ப்பம் இரண்டு சந்தர்ப்பமா, வாழ்க்கை முழுவதும் இப்படியான தொந்தரவோடு நோவினையோடு தாங்க முடியாமல் வெளிப்படுத்த முடியாமல் தனது கவலையை மடக்கிக் கொண்டு உள்ளத்திலே வைத்துக் கொண்டு எத்தனை துணைகள் எத்தனை பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்படியான செயலில் ஈடுபடுபவர்கள் கொஞ்சமாவது இறக்கப்படக்கூடாதா என்று குடும்பத்துக்கு நான் செய்கிற பெரும் அநியாயம். இதை சிந்தித்தால் கூட அப்படியானவர்கள் திருந்துவார்கள். நான் அதை பேச வரவில்லை. சம்பந்தமாக பல வருடங்களுக்கு முன்னால் புகைத்தல் என்ற தலைப்பிலே ஒரு குத்துபாவை நீளமாக செய்தது நினைவிருக்கிறது. இடையமான சகோதரர்களை நான் சொல்ல வருவது, இஸ்லாம் பொதுவாக உடல் சுத்தத்தை வலியுறுத்துகிறது. மனிதனுடைய உடல், அவனது நாவு, அவனது உடம்பு அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நகம் வெட்டுவது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒரு விடயம். நீக்க வேண்டிய குடிகளை ரோகங்களை நீக்குவது, இப்படியெல்லாம் பல அடிப்படையில் உடம்பை தூய்மையாக வைக்குமாறு இஸ்லாம் சொல்கிறது. உடம்புக்குரிய கடமை அதை நிறைவேற்றியாகும். வெளியிலே பாதையிலே செல்லும் போது மட்டுமல்ல தூய்மையை மனம், வீட்டுக்குள்ளே ஆண்கள் தான் பெண்கள் தான் தங்களை மனமாக தூய்மையாக சுத்தமாக வியர்வை வாடை இல்லாமல் அழகாக வைத்துக் கொள்வது கடமையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இரண்டாவது உடையுடைய சுத்தம். குர்ஆனில் அல்லாஹ் நபியை சூரா முத்தஸ்ஸிர் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர். நபிக்கு பல விடயங்களை அல்லாஹ் சொல்லி இறுதியா அதாவது தொடரில் சொல்கிறார், வஸியாபக ஃபதஹிர், உங்களது ஆடையை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், சுத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். தொழுகையின் போது புது சீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் உங்களது அலங்காரத்தை அழகாக உங்களது ஆடைகளை தொழுகையுடைய நேரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஆடையை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நிறையவே பேசுகிறது. எனவே அணிகின்ற ஆடை அது இஸ்லாத்தின் வரையறைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். அது வேறு. அணிகின்ற ஆடை சுத்தமான ஆடையாக தூய்மையான ஆடையாக அது இருக்க வேண்டும். உடை சுத்தத்திலும் இஸ்லாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது. சகோதரர்களே, இடம் என்கிற நேரம் எம்முடைய அதிகமாக நாம் புலம்புகின்ற வீடு நம்முடைய இடம். இரண்டாவது பகுதியாக அதுவும் இடம்தான், ஆனால் எங்களுக்கு சொந்தமானதல்ல. நாங்கள் புலங்குகின்ற தேவைக்காக அடிக்கடி சென்று வருகின்ற இடங்கள், கடை தெருக்களாக இருக்கலாம், பாதைகளாக இருக்கலாம்.
சகோதரிகளை மஸ்ஜிதாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், வைத்தியசாலையாக இருக்கலாம், பஸ் தரிப்பிடங்களாக இருக்கலாம், நடமாடுகின்ற பாதையோரங்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் இவைகளுடைய தூய்மை பேணப்பட வேண்டும். சகோதரிகளே, வீடுகளில் மேலே சொன்ன 2 சுத்தத்தை ஓரளவு உடம்பை சுத்தமாக்கி வைப்பது, உடையை சுத்தமாக்கி வைப்பதில் பெரும்பான்மையானவர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த 3வது சுத்தத்தில் அதிகமானவர்களா அல்லது சிலரா என்று சொல்ல முடியாது. நிறைய பேர் சகோதரர்களே அதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். வீட்டினுடைய சுத்தம், ஒருவர் ஒரு வீட்டுக்கு வருகிறார் என்றால் இந்த வீட்டில் உள்ளவர்கள் எந்த அளவு தூய்மையானவர்கள் என்பதை 2 இடங்களை பார்த்து முடிவு செய்யலாம். முதலாவது அவர்களுடைய சமையல் அறை, 2வது அவர்களுடைய குளியல் அறை, அதாவது வாஷ்ரூம், அதே போல கிச்சன். இந்த 2ம் தூய்மையாக இருந்தால், சில வீடுகளில் சாப்பிட்டால் இரவிலே சாப்பிட்ட பாத்திரங்கள் காலையாகும் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதிலே எத்தனையோ வாய்ப்போடு கூடாதவைகள் போடும், எத்தனையோ சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விடயங்கள். இதை பயிற்சிவிக்க வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, வீட்டில் உள்ளவர்களுக்கு நாமும் சேர்ந்து. அதாவது சமையல் அறை எந்த அளவு கிளீனாக சுத்தமாக தூய்மையாக இருக்குமோ, அதே போல அவர்களுடைய வாஷ்ரூம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குமோ அதை வைத்து முடிவு செய்யலாம். இந்த வீட்டில் உள்ள ஏனைய இடங்கள் அவர்கள் தூய்மையானவர்கள் தானே. அதில் எத்தனை வீடுகள் சரியாக இருக்கும் என்று நாங்களே எங்களது வீடுகளை பார்த்து முடிவு செய்து கொள்ளலாம். எனவே கண்ணியமானவர்கள், அதிலே அதிகமான குறைபாடுகள் நடக்கின்றன. உடைகளை கலட்டுகின்ற ஆடைகள் அது சிறுவர்களுக்கு பழக்க வேண்டும். இஸ்லாம் அழகான இன்று முன்னுதாரணமாக சில நாடுகளை சொல்வார்கள், குறிப்பாக ஜப்பானை சொல்வார்கள். அங்கு பார்த்தால் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் எப்படி பாதனையை வைக்க வேண்டும், உடைகளை எப்படி வைக்க வேண்டும், இந்த டிசிப்ளின் இதுதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் மிக டிசிப்ளின் உள்ளவர்கள். ஆனால் இஸ்லாம் இல்லாத நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களது முன்மாதிரியை பேசுகிறோம். எவ்வளவு முன்மாதிரிகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது, ஏன் நாங்கள் கடைபிடிக்காமல் இருக்கிறோம்? எவது பிள்ளையும் சிறு பிள்ளையாக இருக்கட்டும், நேசரி சென்று வருகிறவராக இருக்கட்டும், ஆடையை கலட்டி உரிய இடத்தில் வைக்க வேண்டும், பாதனை உரிய இடத்தில் வைக்க வேண்டும். இப்படித்தான் இந்த ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது பெற்றோரின் கடமை என்பது ஹதீஸிலே வந்திருக்கிறது. அல்லிமோ உலாதக்கும் அல்-அதப், பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். இஸ்லாம் சகோதரர்களே, எனவே வீட்டினுடைய சுத்தம், அதே போல வீட்டினுடைய முற்றம், நாங்கள் புழங்குகின்ற கடையுடைய மஸ்ஜிதுடைய ஒவ்வொன்றுடைய முற்றத்தையும் தூய்மையாக்க வேண்டும். தஹீரு அஃனியதக்கும், உங்களது முற்றங்களை நீங்கள் தூய்மையாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், வீட்டை சுற்றி உள்ள இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போல ஏனைய நாங்கள் புழங்குகின்ற இடங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். எங்களது நடைபாதையாக இருக்கலாம், சில இடத்தில் நான் பார்த்து வருகிறேன், பொது படிகள், பொது பாதைகள், சிறு தெருக்கள், கடை வீதிகள், பசார்கள், எப்பொழுது பார்த்தாலும் அந்த ஊத்தைகள், அழுக்குகள், பேப்பர்கள், கடதாசிகள் அழுக்கு படிந்த நிலையில இருக்கிறது. யாருக்கும் இந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் தனது கடையை தூய்மைப்படுத்துகிறவர் தனக்கு தந்தை கடைக்கு முன்னால் பாதைதான், பாதைதான், ஏன் அந்த இடத்தையும் சுத்தப்படுத்தினால் என்ன வந்துவிடும், என்ன குறை வந்துவிடும்? இப்படி பொது நோக்கோடு எல்லோரும் பார்த்தால் இடங்கள் எல்லாம் தூய்மையாகும். சகோதரர்களே, ஒரு கூட்டம், பொதுவாக நாம் இலங்கையில் பல இடங்களை பார்க்கலாம், இங்குள்ள நிலை எனக்கு தெரியாது. அவர்கள் தங்களது வீடுகளில் அசுத்தம் இல்லாதவர்கள், சுத்தம் இல்லாதவர்கள் என்று நான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் வீட்டை மாத்திரமல்ல, வீட்டு முற்றத்தை மாத்திரமல்ல, வீட்டுக்கு முன்னால் உள்ள தெருக்கள், தண்ணீர் செல்கின்ற ஓடைகள், ஆறுகள், குளங்கள், பாதைகள் எல்லாவற்றையுமே நாசமாக்குகிறார்கள். அப்படி என்றால் கொட்ட வேண்டிய ஊத்தைகளை அங்கும் இங்குமாக வீசுகிறார்கள். சந்தர்ப்பத்தை பார்த்து செய்து விடுகிறார்கள். சில போது தொழுகையாளிகளும் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்லை. சிலரை பார்த்தால் தஹஜ்ஜுடைய நேரம், ஃபஜ்ருக்கு வரக்கூடிய நேரம், இப்படியான நேரங்களில் வாகனத்திலே ஊத்தைகளை, அழுக்குகளை கொண்டு வந்து அங்கும் இங்குமாக பார்த்து அப்படியே எரிந்துவிட்டு ஜமாத்தோடு தொழுது விட்டு செல்கிறார்கள். சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, சொல்லுங்கள். ஆனால் உங்களுடைய செயற்பாடு ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்கக்கூடாத பொறுமை, அல்லாஹ்வுடைய சாபத்தை ஏற்படுத்துகின்ற விடயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அங்கும் இங்கும் பார்க்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பாவத்துக்கு வரையறை சொல்லும் பொழுது பாவம் என்றால் என்ன என்பதை அழகாக சொன்னார்கள். மாஹா அல் இஸ்மு மாஹாக ஃபீ ஸத்ரிக வ கரிஹத யத்தலி அலைஹி நாஸ். ஒரு விடயம் உள்ளத்திலே தோன்றுகிறது, அதை செய்யும் பொழுது நீ நினைக்கிறாய் யாரும் பார்த்து விடக்கூடாது. மக்கள் அந்த செயலை உன் மூலமாக பார்ப்பதை, உன்னை பார்ப்பதை நீ விரும்பாமல் இருக்கிறாய். அப்படி என்றால் விளங்க சொல்கிறாய் என்றால் யாரும் பார்த்திடக்கூடாது.
யாரும் கண்டக்கூடாது தான் அகலகளை பார்க்கிறோம். உடனே ஒரு வீச்சு. அப்படி என்றால் ஏன் பார்க்கிறீர்கள்? இது குற்றம் என்று உங்களுக்கு தெரியும், தவறு என்று தெரியும். நல்ல செயல் என்றால் எல்லோருக்கும் முன்னே பகிரங்கமாக வீட்டில் உள்ள நாட்டம் உள்ள ஊற்றைகளை நடுரோட்டிலே வைத்து செல்லுங்களை பார்ப்போம். யாரும் செய்ய மாட்டார். ஏன் தவறு என்று தெரியும், உள்ளம் சொல்கிறது இது பிழை என்று. ஆனால் செய்கிறோம் சகோதரர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுல் மலாயின ஸலாஸா, மக்களின் சாபங்களை பெற்றுத் தருகின்ற 3 இடங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லது தஹல்லா ஃபி தரீகின் நாஸ், அதாவது முதலாவது சொன்னார்கள் அதாவது அல் பராஸ ஃபில் மவாரித், முதலாவது அல் பராஸ ஃபில் மவாரித், நீர் ஓடைகள் உள்ள இடத்தில் மலம் கழிப்பது. மலம் என்றால் சலம், ஏரிய அழுக்குகளை போடுவது. நீர் அருவிகள், ஆறுகள், குளங்கள், மக்கள் பயன்படுத்துகின்ற இடங்கள், மிருகங்கள் வந்து தண்ணீர் குடிக்கின்ற இடங்கள், இப்படியான இடங்களில் சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பதை ஸல்லல்லாஹு தடுத்தார்கள். இது சாபத்தை கொண்டு வரும், மக்கள் சபிப்பார்கள். இரண்டாவது ஒகாரியாத்தி தரீக், மக்கள் செல்லுகின்ற பாதை ஓரங்கள், நடமாடுகின்ற இடங்கள், அதிலே மலம் கழித்தால் நஜீசாக்கினால் போற வார எல்லோருமே ஏசி கொடுக்குவார்கள், சாபப்பட்டு விட்டு செல்வார்கள். மூன்றாவதாக ஒப்பில் மர இனல்கள், நிழல்கள், அக்காலத்தில் இருந்த பொது இடங்களில் ஸல்லல்லாஹு குறித்து காட்டிருக்கிறார்கள். மர நிழல்கள் இப்போது வந்து நிழலுக்காக வெயிலின் கொடுமையினால் நிழல் பெற வருவார்கள். அந்த இடத்தை கராபாக்கினால், நாசமாக்கினால் அவர்கள் சபிப்பார்கள். இது யார் செய்த வேலை? இந்த எத்தனையோ பேர் வீசுவார்கள். சில பர்பஸை ரோட்டில் வீசி கொண்டு போவார்கள். நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் எங்கிருந்தும் தெரியாத ஒரு போட்டோ ஒன்றை பார்த்தேன். அதாவது போனுக்கு வந்திருந்தது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இங்கு பம்பஸை போட்டால் அவருக்கு இடிபுடும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானத்திலே இருந்து விழுகின்ற இடி விழ வேண்டும் என்று சாபத்தையே எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் குப்பை கொட்டாதீர்கள், பார்த்து பார்த்து கொட்டுவார்கள். இங்கே வாகனம் நிறுத்தாதீர்கள், அங்கே நிறுத்துவார்கள். இது ஒரு மல்ல. நம்முடைய சமூகத்தில் சிலருடைய செயற்பாடிப்படியாக கவலைக்கிடமாக இருந்து கொண்டிருக்கிறது. மழை பொழிந்தால் இங்கு எனக்கு தெரியாத பொதுவாக சில இடங்களில் இருக்கிறது. மழை பெய்தால் அந்த நேரத்தை பார்த்து ஊத்தைகளை அப்படியே ஓடுகின்ற அந்த நீரோடி அது எங்கு செல்கிறது? இறுதியே நாம் குடிக்கின்ற நீர் இந்த ஆற்றிலே கலந்து அதை சுத்திகரித்து குடிக்கிறோம். அங்கே மலமும் சலமும் ஊத்தைகளும் அழுக்குகளும் மூக்கை குத்திக் கொண்டு செல்கின்ற ஊத்தைகள் எல்லாம் அப்படியே ஒன்றாக சேர்ந்து நானும் அதை அருந்துகிறேன் தண்ணீராக என்ற உணர்வு இல்லாமல். அது மட்டுமல்ல, எத்தனையோ நோயாளிகள் சிலர், அதாவது நினைவை தொடர்ந்து விடுபவர்கள் கூட சமூகத்தில் இருக்கிறார்கள். சகோதரர்களே, அப்படியே தண்ணியோடு கலந்து செல்கிறது, பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. நோயாளிகள் சில போது நீரிழிவு நோயாளிகள் மிக கவனமாக வாழ்கிறவர்கள். காலிலே ஒரு சிறிய அதாவது காயம் வந்தாலே அது ஆறுவதற்கு, குணமடைவதற்கு பல நாள் எடுக்கும், கஷ்டப்படுவார்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி ஒரு நோயாளி வந்து கொண்டிருக்கிறார். இவருடைய இந்த சிறுநீரும் இந்த அசிங்கமான நீரும் நீரோடு கலந்து அவரது காலிலே படுகிறது. அதனால் நோயாளியாகி அதனால் சிரமப்பட்டு அதிலே மௌத்தாகிவிட்டால் இவரது மரணத்தில் இவருக்கும் பங்கு இருக்கிறது. யார் இந்த கொடுமையை செய்தார்களோ அவர்களுக்கும் ஒரு வகையில் ஒரு அதாவது மற்றவரை கொலை செய்ததாக அமைகிறது. அதில் அந்த குற்றத்தை இவரும் சுமக்க வேண்டி வரும். சாதாரணமானதல்ல சகோதரர்கள், சபிப்பார்கள். மற்றவர்களுடைய துவாவை பெற வேண்டிய சமூகம் நாம் செய்கிற செயலால் பார்த்துவிட்டு யாரும் எங்களுக்கு துவா செய்ய மாட்டார்கள். போடக்கூடாத இடங்களில் முத்தைகளை போட்டால் அது இன்னொருவருடைய தோற்காணியாக இருக்கட்டும், பொது பாதையாக இருக்கட்டும். இன்று பொதுவாக நகர சுத்திகரிப்பு, அதாவது அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒழுங்காக இயங்கவில்லை என்றால் சில பகுதிகளில் அழகாக இந்த நாளில் பொழுத்தின் வீடுகளிலும் கூட அது முறைப்படுத்தப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பொழுத்தின் முறைகளை இதிலே போட வேண்டும். உணவு கழிவுகளை இதிலே போட வேண்டும். பேப்பர்களை இதிலே போட வேண்டும். எது எப்பொழுது எடுக்கப்படுகிறதோ அதிலே கொடுக்க வேண்டும். இந்த பயிற்சியை வீடுகளில் செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு சோம்பேறிகளாக இருப்பவர்கள் ஏதோ சொற்ப பணத்தை கொடுத்து யாரிடமாவது கொடுத்து ஏதோ தனது காரியத்தை முடித்து விடலாம், எங்கோ கொட்டிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு பிறகு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மட்டுமல்ல, நாம் செய்கிற துரோகம் ஒரு இஸ்லாமியனுடைய பண்பு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகுல் லஆனி, மனிதர்களுடைய அதிகமான சாபத்தை பெற்றுத் தருகின்ற விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னவர்களும் அங்கே சொன்னார்கள். மக்கள் நடமாடுகின்ற பாதைகளில் மலங்கழிப்பது, மக்கள் நிழல் பெறுகின்ற இடங்களில் மலங்கழிப்பது, இவைகள் எல்லாம் தடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். சகோதரர்களே, பாதையில் மக்களுக்கு இடையூறாக இருக்கின்றவற்றை அகற்றுவது ஒரு சதக்காவாக இருக்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஈமான் பிதும் வஸபஊன ஷுஅபா, அதாவது 70 சுற்றம் கிளைகளை கொண்டது. அதில் ஆக அலாஹா
உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. அதிலே ஆக குறைந்த அந்தஸ்தில் உள்ளது இமாதத்துல் அதா அலி தரீக், மக்களுக்கு இடையூறாக இருக்கின்றவற்றை, இடைஞ்சலாக இருக்கின்றவற்றை அகற்றுவது. ஏதாவது ஒன்று இருக்கிறதா, மக்கள் சிரமப்படுகிறார்களா, அதை அகற்ற வேண்டும் சகோதரிகளே. மாற்றமாக நாம் போடுவதல்ல, அதை அசிங்கப்படுத்துவதல்ல, அழுக்குப்படுத்துவதல்ல, நாங்கள் அதை தூய்மைப்படுத்த வேண்டியவர்கள். சுவர்க்கத்தில் ஒரு மனிதன் சுவர்க்கத்தில் ஒரு மனிதன் உருண்டு பிறண்டு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அப்படி சுவர்க்கத்தில் அவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த மனிதனுக்கு கிடைப்பதற்கு காரணம் ஒரு மரம் பாதசாரிகள் பாதையிலே நடந்து செல்பவர்களுக்கு இடையூறாக இருந்தது. மக்கள் சிரமப்படுகிறார்களே என்று அல்லாஹ்வுக்காக இந்த பணியை செய்ததனால் அல்லாஹ் அதை கபூல் செய்து அவனுக்கு சுவர்க்கத்திலே மிக அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். எனவே சாதாரணமானதல்ல. நாங்கள் மக்களுக்கு நலவு செய்ய வேண்டுமே தவிர கெடுதி செய்யக்கூடியவர்களாக மாறக்கூடாது. விளங்குவதற்கு சொல்கிறேன், ஈமானின் ஆக தாழ்ந்த பகுதி ஒரு ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் ஆக குறைந்தது பாதையில் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற கல்லுகள், முட்கள், ஊத்தைகள், அடுக்குகள், மரங்கள், கற்கள், இவைகளை நீக்குவது ஈமானுடைய ஒரு தாழ்ந்த பகுதி என்றால், அதிலே ஒருவர் ஊத்தையும் அழுக்கையும் போடுகிறார் என்றால், இடைஞ்சலை ஏற்படுத்துகிறார் என்றால், இவருக்கும் ஈமானுக்கும் என்ன உறவு இருக்கிறது? இவர் ஈமான்தாரி என்று சொல்ல முடியுமா? செயற்பாடுகளை சொல்ல முடியுமா? இன்று எத்தனையோ பேர் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான செயல்களினால் அவர்கள் சபிக்கும் பொழுது நாசமத்து போகட்டும், இது யார் செய்த செயல், யார் இப்படி இங்கே கொட்டினார் என்றெல்லாம் உள்ளம் நொந்து பேசுகின்ற போதெல்லாம் அதனுடைய பாதிப்பு வாழ்க்கையை பிடிக்கும் சகோதரர்களே. வாழ்க்கையில் பல வகையில் கெடுதியை உண்டாக்கும். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நாம் எல்லா வகையிலும் புகையின் மூலமாக நாம் வாழுகின்ற இந்த காலம் எல்லா விதமான அதாவது உபகரணங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு மனித உறுப்புகளுக்கு வேலை இல்லாமல் இயந்திரமயமாக்கப்பட்ட காலம். அதனால் எத்தனையோ புகை மண்டபங்கள் நாம் வாழுகின்ற இந்த காலமை சுவாசிப்பதற்கு பொருத்தமற்ற காற்றுக்கள், வாகனங்கள் அதிகரித்து, நிறுவனங்கள் அதிகரித்து, இப்படியான ஒரு காலத்தில் வாழுகிற நாம் இப்படி எங்களுடைய செயலாக வேண்டும் என்று இப்படி செய்கிறோம் என்றால் இன்னும் எவ்வளவு சமூகம் கஷ்டத்திலும் அவர்கள் ஆரோக்கியத்திற்கு பெரும் சவாலாகவும் இருக்கும் என்பதை புரிய வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, சுத்தம் சுகம் தரும் என்பார்கள். எப்பொழுதுமே சுத்தமாக நாம் வாழ்கிற பொழுது, தூய்மையாக வாழ்கிற பொழுது உடம்பையும் எங்களுடைய உடையையும் எங்களுடைய இருப்பிடத்தையும் சுற்றுச்சூழல்களையும் தூய்மையாக சுத்தமாக வைத்திருப்பதன் ஊடாக ஆரோக்கியமான வாழ்க்கை கிட்டும். எனவே எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சுத்தமாக வாழ்ந்து சுகாதாரமாக வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. தெரிந்தோ தெரியாமலோ மனிதர்களுக்கு எந்த வகையில் நாங்கள் தொந்தரவுகள், நோவினைகள் கொடுத்திருப்போமோ அந்த செயற்பாடுகளை மன்னித்து எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. நெருங்கக்கூடிய ரமலானை அடைந்து அதிலே நல்லவர்கள் செய்கின்ற பாக்கியத்தை தந்தல்வாயாக. கடந்த காலங்களை மீட்டி பார்த்து வரக்கூடிய காலங்களை பெருமதியாக கழித்து விடுகின்ற ஒவ்வொரு மூச்சையும் பெருமதியாக விட்டுவிடுவது அருள் பாக்கியத்தை அடைகின்ற நட்பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قدير بر رؤوف رحيم رب حليم. استغفروا إنه هو الغفور. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا ما بعد. فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله. ان الله مع الذين اتقوا والذين هم محسنون. فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم. وقال النبي صلى الله عليه وسلم الله باصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن احبهم فبحبي احبهم ومن ابغضهم فببغضي ابغضهم ومن عاداهم فقد عاداني ومن عاداني فقد عاد الله. وقال ارحم امتي بامتي ابو بكر واشهدهم في امر الله عمر واصدقهم حياة عثمان واقضاهم علي رضي الله عنه. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين
والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار بئس المثوى بئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله أعلم. الله أكبر.